ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா? 60 to 70 years. ஆனால் சில பருந்து 120 to 140 years வாழும். அது என்ன பண்ணுமா, 70 வயசுல அது வயசாகி சாகாது, அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துரும். அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் வலு விழுந்ததனால், இந்த அலகு வலு விழுந்ததனால் இரை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து. இந்த 120 வருஷம் வாழணும்னு முடிவு செய்தல அந்த பருந்து என்ன தெரியுமா பண்ணும்? 60-70 வயசுல சாவு வந்துருச்சு, தான் சாப்பிட முடியாது, இனிமேல் இரை தேட முடியாது, கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க. மேலே போய் உட்காந்துட்டு இரை தேடாது, பசியோடு உட்காந்துருக்கும். உட்காரும் போது என்ன செய்யும்? தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும். அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் அப்படியே உதிர்ந்து போய் வயசாக எல்லாத்தையும் பிச்சு போடும். தன்னுடைய அலகு இருக்குல்ல, அதை அடிச்சு உடைச்சிரும். உடைச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு. தவம், அந்த தவ பீரியட் இருக்குல்ல, அது கடந்த பிறகு அந்த பீரியடை மட்டும் அது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா இயற்கை அதற்கு புதிய நகங்களை, புதிய சிறகை, புதிய அலகை தரும். அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் 60-70 ஆண்டுகள் வாழும். நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா? காத்திரு, அந்த பலவீனங்களை அடிச்சு உடைச்சு உட்காரு, உட்கார்ந்து காத்திரு. இந்த வயசுல வீணாயிடுச்சுன்னு வச்சுக்க வாழ்க்கை, அந்த வயசுல ரொம்ப கஷ்டப்படுவ. அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் என்கின்ற பேர் ஆனந்தத்தோடு, பெருங்கருணையோடு, தாய்மை மனதோடு நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் கண்ட்ரோலாரு, கடந்து போகட்டும், மன மகிழ்ச்சியாரு, சிரிச்சிட்டு. சிறிய தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் பட்டுக்கோட்டை பாட்டு தான் உனக்கு. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ.